உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு ஜனவரி மாத பலன்கள். இப்போ ஜனவரி மாத பலன்கள்னா இந்த வருஷம் பிறக்கப் போகிறது. நம்மளுடைய கவலைகள் தீராதா? ஒரு நல்ல வேலை கிடைக்காதா? நம்ம பட்ட கடனை அடைக்க மாட்டோமா? எனக்கு ஒரு கல்யாணம் நடக்காதா? இத்தனை வருஷமா தவம் இருக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் பிறக்காதா? என்னுடைய குடும்பமாகப்பட்டது, என்னுடைய மக்கள், நான் சந்தோஷமாக வாழ முடியாதா? இவ்வளவு குறைகள், அத்தனை குறைகளோடு தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. கண்டிப்பாக உங்களோடு சேர்த்து நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், இந்த குறைகளை இறைவனால் முடிந்த அளவுக்கு தீர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம பேசக்கூடிய ராசி ஆகப்பட்டது மகர ராசி. மகர ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்தில் ராகு பகவான், 4ஆம் இடத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சகத்தில் புதன் பகவான், சுக்கிர பகவான், தனுசில் செவ்வாய் பகவான், சூரிய பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்புறம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார். ராகு தன்னுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. 4ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ மகர ராசிக்கு மகரம், கும்பம், மீனம், மேசம், இந்த மேச ராசியுடைய அதிபதி யாருங்க? செவ்வாய். அந்த செவ்வாய் பகவானையும் குரு பகவான் ஆகப்பட்டது 9ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. அருமைங்க. மகர ராசிக்காரங்களே, மகர ராசிக்காரங்களே, நீங்கள் வாழ பிறந்தவர்கள். நீங்கள் பிறர் முன் ஜெயித்து காட்ட பிறந்தவர்கள். உங்களை யார் ஏளனமாக பேசினார்களோ, யாருக்கு முன்னால் நீங்க கேவலப்பட்டீர்களோ, அவங்களுக்கு முன்னால் தலையெடுத்து செல்வாக்காக, செல்வந்தராக அவங்களுக்கு முன்னாண்ட நீங்க நல்லா வாழ்ந்து காட்ட போறீங்க. அந்த மாதிரி நேரங்கிறது இப்ப வந்தாச்சு. அப்போ உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான், இப்போ ஒரு ஜாதகத்தில் ராகு கேது பயிற்சி ஆகுதுன்னா அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது 3ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ யாருக்கு அந்தமான பயிற்சி ஸ்தானங்கள் வருதோ அவங்க பார்க்க போன அந்த 1.5 வருஷ காலத்தில் 10 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே இழந்திருந்தாலும் அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது குபேரனாக்கிவிடும், செல்வந்தராக்கிவிடும், செல்வாக்கை கொடுக்கும். அப்போ அந்த அளவுக்கு அந்த ராகு பகவானுடைய சிறப்பம்சங்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல தொடர்புகள் உருவாகும், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உருவாகும், ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு உண்டான தொடர்புகள் உருவாகும். இது மாதிரி தொடர்புகள்னால உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள், ஒரு கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள், அட்ரஸே இல்லாதவங்களுக்கு கூட கண்டிப்பாக அவங்களுக்கு அட்ரஸ் கொடுக்கும். 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாதவனை கண்டிப்பாக அவங்களை எழுப்பி விட்டு அவங்க தொழிலை கொடுத்து அந்த தொழிலை சக்ஸஸ் பண்ணி அவனை கோடீஸ்வரன் ஆக்கும். இது மாதிரி வாய்ப்புகள் ஆகப்பட்டது ராகு பகவானால் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். இது தவறாது. இது போக அந்த சனி பகவான் ஆகப்பட்டது இப்போ அந்த தலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நெஞ்சுக்கு அப்படியே இறங்கி இப்போ பாதத்தில் இருக்கிறார். இப்போ
அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக சில கஷ்டங்களை கொடுப்பார். ஆனால் அந்த கஷ்டங்களை கொடுத்தாலும் சனி போகும்போது ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு போவார். நான் இத்தனை வருஷம் உன்னை கஷ்டப்படுத்தினேன், இப்போ உன்னை விட்டு நான் போக போகிறேன், நீ நல்லா இரு அப்படிங்கிற அளவுக்கு ஆப்பட்டது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்துட்டு போவார். அப்போ அந்த மகர ராசிக்காரங்கள் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் பொண்ணை இழந்தாங்க, பொருளை இழந்தாங்க, சொத்தை இழந்தாங்க, குடும்பத்தை இழந்தாங்க, தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய நம்பிக்கை நாணயத்தை இழந்தாங்க. அவங்க காப்பாற்றி வந்தது நம்பிக்கை நாணயம், அதையும் இழந்துட்டாங்க. இது மாதிரி எத்தனையோ கஷ்டத்தை அவங்க பார்த்து இழந்து அடிமேல் அடிபட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விமோச்சனம் வந்தாச்சு. அந்த விமோச்சத்தின் மூலியமாக நீங்கள் இழந்ததை அடையப் போகிறீர்கள். அதே குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அந்த 11ஆம் இடம் என்பது என்ன? லாபஸ்தானம். இதுவரைக்கும் நஷ்டத்தையே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு, கஷ்டத்தை பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இப்ப லாபத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்ப இதுக்கு முன்னாண்ட பார்க்கலீங்களானா, இதுக்கு முன்னாண்ட பார்த்தாங்க. அப்ப அந்த குரு வக்ரத்தில் இருந்தாரு. அது போக ராகுவுடைய பிடியில் இருந்தாங்க. அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது இப்போ குருவை விட்டு பிரிஞ்சு இப்போ மீனத்துக்கு வந்திருக்கிறாங்க. சனி பகவான் வக்ர நிவர்த்தி இப்போ ஜனவரியில் ஆக போகிறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம்? கண்டிப்பாக நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு, நல்ல ஒரு தரமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட போகிறீங்க. ஆனால் அதே சமயத்தில் இப்போ இந்த சனி பகவான் இருக்கிறதுனால எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் பார்த்து நிறுத்தி நிதானமாக செயல்படுங்கள். அவசரப்பட்டோ அலாவணையிலையோ எதையுமே செஞ்சிட வேண்டாம். அப்போ கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு சிலருக்கு ஆகப்பட்டது கல்யாண வாழ்க்கையும் பிரச்சனையை கொடுத்துருக்கும். ஆசைப்பட்ட பொண்ணுனாலையும் பிரச்சனை வந்திருக்கும். அந்த பொண்ணு கிடைக்காம போயிருக்கும். அப்போ தன் ஆசைப்பட்ட பொண்ணுக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆகும். இது மாதிரி எத்தனையோ சந்திச்சிருப்பீங்க. நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடக்க போவது கண்டிப்பாக நல்லவையாக இருக்கும். நீங்கள் நல்லா இருக்க போவீங்க. அதே சமயத்தில் இந்த சேனலை நீங்கள் பார்த்து நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய பேர் என்னுடைய சேனலை ஆதரிக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. இந்த சேனலை பாருங்கள், ஆதரிங்க, இந்த சேனலை வளர்த்தி விடுங்கள். அப்போ அதே சமயத்தில் இந்த மகர ராசி அப்படிங்கிறது உழைப்பால் உயர்ந்த ராசி. அப்போ அந்த உழைப்பினால் உயர்ந்து நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருந்தா கூட இந்த 7.5 சனி அதையும் கெடுத்துருச்சு. ஆனால் இப்போ மீண்டும் நீங்கள் எந்த இடத்திலிருந்து விழுந்தீங்களோ அந்த இடத்துக்கே போக போகிறீங்க. செல்வந்தராக, ஒரு செல்வாக்காக, ஒரு செல்வ நிலையை உருவாக்கிட்டு அந்த இடத்துக்கே போக போகிறீங்க. நீங்கள் பிறந்தது உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். நீங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்போ அந்த செவ்வாயுடைய நட்சத்திரமாகப்பட்டது 1-2 பாதங்கள் ஆகப்பட்டது இந்த மகரத்தில் இருக்குது. அப்போ அந்த செவ்வாய் குரு பார்க்கறதுனால, அந்த குருவுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுடைய அந்த 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால, அந்த 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த உத்திராடம் அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதற்கு முன்னாண்ட கஷ்டப்பட்டு கடன்பட்டு வாழ்க்கையில் எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு போயிருந்தாலுமே இதற்கு மேலே நல்ல நிலைமைக்கு வருவாங்க. கண்டிப்பாக வருவாங்க. இதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அதுக்கப்புறமாகப்பட்டது திருவோண நட்சத்திரம், சந்திர பகவானுடைய நட்சத்திரம். அப்போ அந்த சந்திர பகவானாகப்பட்டது இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும், எவ்வளவு பிரச்சனையை கொடுத்திருந்தாலும், எவ்வளவு சோதனையை கொடுத்திருந்தாலும் அந்த சோதனையில் இருந்து விலக்கி இந்த மகர ராசிக்காரங்களாகப்பட்டது திருவோண நட்சத்திரத்தில் நிறைய பாதிக்கப்பட்டுட்டாங்க, நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க, நிறைய கஷ்டப்படுத்திருச்சு.
அந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி ஒவ்வொன்றா விலகி நீங்கள் நல்ல இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியடில் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அது போக உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அப்போ அந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தை அந்த சூரியனுடைய வீட்டையும் குரு பார்த்துருச்சு, அந்த சூரிய பகவானையும் குரு பார்த்துட்டாங்க. அப்போ அந்த குரு பார்த்ததுனால உங்களுக்கு கோடி புண்ணியம். நவகிரகங்களின் அரசன் சூரியன். அப்போ உங்களுக்கு அரசு தொழில், அரசியல் செல்வாக்கு, ஒரு லீடர்ஷிப், இது எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலங்கள் வந்தாச்சு. பயன்படுத்திக்கோங்க, நிதானத்தோடு பயன்படுத்துங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இப்போ நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் குறையில்லாமல் நிறைஞ்சு வாழக்கூடிய டைங்கிறது வந்தாச்சு. இந்த பீரியடில் பார்க்க போனால் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் உடல் ரூபத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், காலில் அந்த பாதத்தில் பிரச்சனைகள் வரும். அதே சமயத்தில் இப்போ நீங்கள் ஒரு நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு விபத்துக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் பக்குவமாக இந்த 7.5 சனி முடியும் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. மகர ராசிக்காரர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சிட்டிங்கன்னா, அந்த தசைகள் நல்லா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. இந்த பலனாகப்பட்டது உங்களுக்கு 100 மடங்கு பேசும். அது நல்லா இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க. அது கீழே 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.